முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இத்தனை நாட்களாக நீ எந்த வெற்றியை எதிர்பார்த்தியோ, எப்படிப்பட்ட மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டியோ, அப்படி நீ எதிர்பார்த்த வெற்றியை தான் உன் கைகளில் தருவதற்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த நல்ல நேரத்திலேயே நான் சொல்லும் அனைத்தையும் கேட்டு, நான் கொடுக்கும் அனைத்தையும் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு வாழ தயாராகு. நீ எப்பவும் தைரியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், வெற்றிகரமாக வாழணுங்கிறது தானே ஒரு தகப்பனாக என்னுடைய ஆசையாக இருக்கும். உனக்கு என்ன ஆசைன்றதும் எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் சிக்கலும் கஷ்டமும் இல்லாமல் நல்லபடியாக வாழணுன்றதுக்காக தானே நீ என் மேலே நம்பிக்கையோட பக்தியோட வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்க. சில நேரங்களில் எப்போதாவது உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல நல்ல விஷயங்கள் நடந்தாலும், பல நேரங்களில் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு பல மோசமான சம்பவங்களும் கஷ்டமான துயரமான விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்துருது. அதை நினச்சி தானே சோர்ந்து போயிருக்க. இதோ இப்போதே உன் மனச்சோர்வை போக்கி உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் உனக்கு எதிராக முரணாக உனக்கு மாறுபாடாக எதையும் செஞ்சாலும் நீ ஒருபோதும் உடஞ்சி போகாமல் அனைத்தையும் தைரியமாக தானே எதிர்கொண்டாய். அதனால தான் நீ தைரியமாக இருந்ததுக்காகவும் என்னை நம்பி வணங்கியதற்காகவும் சேர்த்து உன்னுடைய உள்ளத்தில் வைராகியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கி தருவதற்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன். இன்று முதல் என் அருளால் நான் உனக்கு துணை இருந்து உன் முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து முன்னேற்றத்தையும் வெற்றியையும் கொடுக்க போகிறேன். உன் பொறுமை அனைத்தும் இப்போ வெற்றியாக மாறுவதற்கான நேரம் வந்துருச்சு. நீ தைரியமாக இருந்தினா நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி முடிப்பேனேன் செல்வமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ தொலைச்சது எதுவாக இருந்தாலும், நீ இழந்தது எதுவாக இருந்தாலும், அது பொண்ணோ பொருளோ உறவோ ஆரோக்கியமோ மன நிம்மதியோ எதுவாக இருந்தாலும், நீ இழந்ததையெல்லாம் இப்போதே மீட்டெடுத்து மறுபடியும் உன் கைகளில் ஒப்படைச்சிட்றேன். ஏன்னா எந்த ஒரு விஷயம் உன்னை விட்டு போனாலும் அந்த இழப்பை நினச்சி நீ எவ்வளவு வருத்தப்படுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் உள்ளத்துக்குள் கூடியிருந்து நீ பட்ட கஷ்டங்களையும் வருத்தங்களையும் மனவேதனைகளையும் இந்த முருகன் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்ன நடந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீ என் மேலே நம்பிக்கை வச்சு மறுபடியும் என்னை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்த. அந்த நம்பிக்கையும் நீ செய்த பிரார்த்தனையும் வீண் போகாத அளவுக்கு தான் இப்போ உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்களை கொடுக்க வந்திருக்கேன். நீ தொலைத்த அனைத்தும் இப்போது மீண்டும் உன்னை தேடி வரும்படியும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும்படியும் இந்த முருகன் செஞ்சு கொடுத்துட்றேன். என் அருளின் பரிசாக இனி அனைத்தும் சிறப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீயும் கவலையை தூக்கி எறிஞ்சிட்டு மனசை அமைதியாக வச்சுக்கோ. நான் உன் பக்கம் உன் கூட உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை வலுவாக்கி வாழ வைப்பேன் என் செல்வமே. நீ எதுக்காக இந்த அளவுக்கு கலங்குற கவலைப்படுறன்னு எனக்கு புரியலை. நீ கவலைப்படுற அளவுக்கோ வருத்தப்பட்டு வேதனை கொள்ளும் அளவுக்கோ உன் வாழ்க்கையில் எதுவும் தப்பாக நடக்கலை. நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளை ஒப்படைப்பதற்காகவே நான் அமைதியாக நிதானமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதை நிச்சயம் உன் கைகளை ஒப்படைச்சு உன்னை உயர்த்தி நல்லபடியாக வாழ வைக்க தான் போகிறேன். நீ விரும்பிய ஆசைப்பட்ட வாழ்க்கை இப்போது உன் கைகளில் வந்து சேர தயாராகிடுச்சு. உனக்கான சரியான தருணத்தை இப்போது உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரப்போகிறேன். நீ எப்போதும் தைரியமாக மனம் தளராமல் இருந்தாலே போதும். என் பாதுகாப்பு உனக்கான ஆசீர்வாதங்களை கொடுத்துருவேன் செல்வமே. சில இடங்களில் சில மனிதர்கள் தான் சொந்த புத்தியை சுய புத்தியை ஒதுக்கி வச்சுட்டு அடுத்தவன் சொல்கிற தேவையற்ற பொய்யையும் வதந்திகளையும் நம்பி வாழ்க்கையில் சீரழிஞ்சு போவாங்க. நீ ஒருபோதும் அறிவை தள்ளி வச்சுட்டு அடுத்தவன் சொல்லும் வதந்தியை நம்பும் பிள்ளையாக இருக்காதே. எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்ய பழகு. சுயமாக சிந்திக்க தெரிஞ்சவங்க யாரும் அடுத்தவங்களுக்கு அடிமையாக மாற மாட்டாங்க. உண்மையை நாடுபவர்கள், உண்மையை புரிஞ்சுக்கிறவங்க யாரும் வாழ்க்கையில் வீழ்ந்து அழிந்து போக மாட்டாங்க. அதனால் எப்போதும் உன் அறிவையே உனக்கான ஆயுதமாக வச்சுக்கோ. உன் அறிவின் மூலமாக, உன்னுடைய நல்ல புத்திசாலித்தனத்தின் விவேகத்தின் மூலமாக இந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். உன் விவேகத்தை உனக்கு வழிகாட்டியாக வச்சுக்கிட்டு வாழ தயாராகு. பொய்யான மனிதர்கள் நிறைஞ்சிருக்கிற இந்த இடத்துல ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக உண்மையாக சரியாக புரிஞ்சுக்கோ. பொய்யான மனிதர்களை நம்பி உன் மனசை ஒப்படைக்காதே. எப்போதும்
அறிவு இருக்கும் இடத்தில்தான் என் அருளும் நிலச்சி இருக்கும். நீ அறிவாளித்தனமா புத்திசாலித்தனமா இருந்தீனா என் அருளால் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். சிந்தனையை இழந்த மனிதர்கள் வாழ்க்கையில் அழிவுதான் வரும். நீ எப்போதும் சிந்தனை செய்ய தயங்காதே. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லா முடிவுகளையும் நல்லா யோசித்து எடுக்க பழகு. சுய அறிவோடு நடக்கும் பிள்ளைகளை நான் கண்டிப்பாக உயர்வின் பாதையில் அழைச்சிட்டு போவேன். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் உயர்வை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நான் எப்போதும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். சோதனைகள் சூழ்ந்திருக்கும் உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்துட வேணாம். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன் வாழ்க்கையை சரியாக மாற்றி அமைப்பேன். நீ உள்ளத்தில் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருந்தாலே போதும். உன் வாழ்க்கையை அழகான சிறப்பான வாழ்க்கையாக நான் அமைச்சு கொடுத்துருவேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் சரி, இனி நடக்க போகிறதை நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்க தான் போகிறேன். என் அருளால் உன்னை உயர்த்தி உனக்கான அழகான வாழ்க்கையும் உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன். உன் வாழ்க்கையில் நீ அபரிமிதமான செல்வத்தோடும் சந்தோஷத்தோடும் வளர்ச்சி பெற்று அற்புதமான வாழ்க்கையை வாழும்படி இந்த முருகன் அருள் செய்கிறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அனைத்தும் ஏன் கட்டுப்பாட்டின் படிதான் நடந்துக்கிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. அதனால் என்ன நடந்தாலும் முழுமையாக என்னை நம்பு. நீ செய்ய வேண்டிய நற்காரியங்கள் அனைத்திலும் நானே உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்குறேன். நீ எப்போதும் எதை நினச்சும் வருத்தப்படக்கூடாது. அடுத்தவங்ககிட்ட போய் எதையும் வற்புறுத்தவும் வேண்டாம். உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய். அடுத்தவங்க அதை செய்யணும்னு நீ எதிர்பார்க்க வேண்டாம். உனக்கான நல்ல வழியை நான் காட்டி நீ போகும் பாதையில் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக மாறும்படி செய்கிறேன். தயக்கம் இல்லாமல் கலங்காமல் நீ தைரியமாக இருந்தாலே உனக்கு துணையாக நான் உன் கூடவே இருப்பேன். நீ கண் விழித்ததும் உன்னிடம் பேசணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கும் அப்படிதான் உன்கிட்ட பல முக்கியமான விஷயங்களை சொல்வதற்காக வெற்றி செய்தியோடு உன்னை நோக்கி ஓடி வந்தேன். நிதானமும் பொறுமையும் நல்ல எண்ணமும் அமைதியும் எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும். நீ என்ன செய்ய போகிறாங்கிற எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நீ மனசில் உறுதியான நம்பிக்கையோடு இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எதை செய்கிறதா இருந்தாலும் அதை சரியாக சிறப்பாக செய்ய பழகு. உன் வாழ்க்கை பயணம் வெற்றி பயணமாக மாறும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். இந்த பிரபஞ்சத்தின் அருளாலும் ஏன் ஆசீர்வாதத்தாலும் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீயும் ஒவ்வொரு நாளும் உன் வேலையை தைரியமாக செஞ்சாலே போதும். எப்பொழுதும் என் ஆசீர்வாதத்தோட நீ நல்லபடியாக வெற்றி பெறும்படி நான் செய்வேன். இது உனக்கான நாளாக சிறப்பான சந்தோஷ நாளாக இருக்கும்படி இந்த முருகன் அனைத்தையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தரேன். உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் உனக்குடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் பொய்யாக்கி உனக்கு ஏமாற்றங்களை கொடுத்தாலும் கூட, எத்தனை பேர் உனக்கு எதிராக என்ன வேலையை செஞ்சாலும் கூட நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்க. அதனால் யார் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் எதையும் கண்டு கொள்ளாமல் உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இப்போது உனக்கு கிடைச்ச ஆறுதலோ அல்லது உறவுகளோ உன்னை உதாசீனப்படுத்தினாலும் உனக்கு துணையாக நான் இருந்து உனக்கான சக்தியையும் ஆற்றலையும் நிச்சயம் கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. நான் உனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் உனக்கு மிகப்பெரிய பலமாக இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் நிச்சயம் வெற்றியை கொடுக்கும்.